முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னை பதவி ஏற்ற பிறகு என்னை என் வீட்டில் சந்தித்த நேரத்தில் நான் அரை மணி நேரம் பேசினப்போ சொன்னேன், நிறைய விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, இதற்கெல்லாம் தீர்வு வேண்டும். மேகதாது அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அது மட்டுமல்ல, நமக்கு முல்லை பெரியாறு பிரச்சனையிலிருந்து பாலாத்து பிரச்சனை, ஒவ்வொரு பகுதியிலும் தென்பெண்ணை ஆற்றில் கிழவரி அணையில நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுரை, அவ்வளோ கழிவு. அதுதான் நம்ம தென்பெண்ணையில் நம்ம குடிக்கிறோம், விவசாயம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொன்று இருக்கு. இப்போ விவசாயிகள் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தா கிணத்துல கொட்டுறாங்க, ஏரியில கொட்டிட்டு இருக்காங்க, ரோட்ல கொட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, 4000 ரூபாய் டன். இப்படிலாம் பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், தெரியல. ஸோ நம்மலாம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பண்ணணும், ஒரு முயற்சியா பண்ணணும்னு பார்க்கிறேன் நான். இன்னைக்கு நமக்கு அதிகமான இப்ப இன்னைக்கு அச்சுறுத்தல் ஆக இருக்கிற முக்கியமான ஒரு மைய பிரச்சனை மேகதாது. மேகதாதுனா காவிரி பிரச்சனை. காவிரி என்பது நமக்கு தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை. காவிரி என்பது நமக்கு 38 மாவட்டத்தில் 28 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி இருக்கிறது. தண்ணி, குடிக்கிற தண்ணிக்கும் விவசாயத்திற்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகள், ஒரு 25 லட்சம் விவசாயிகள் நேரடியாக காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். சென்னை மக்கள் காவிரியை நம்பி இருக்கிறது, குடி தண்ணி இருக்கு. எங்க காவிரி குண்டார் திட்டம்னா விருதுநகர், திண்டுக்கல், எல்லா பகுதியும், மதுரை, மேலூர்ல காவிரி தண்ணி தான். அங்க வைகை இருக்கு, ஆனால் காவிரி தண்ணி. இப்படியெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதை பற்றி இப்போ திடீர்னு நான் டேம் கட்டுவேன், மேகதாது கட்டுவேன். இன்னைக்கு ஒரு பேசியிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர். என்னன்னா இதுல பாசனமா எல்லாம் பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனைக்கு நாங்க எடுத்துப்போம். குடிநீர் பிரச்சனைக்கு உங்களுக்கு எதுக்கு 70 டிஎம்சி? சென்னையில மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 15 டிஎம்சி தண்ணி தான் சென்னை மக்களுக்கு தேவை. சென்னையோட நீ பெரிய ஆளா பெருசா? ஏற்கனவே அங்க குடிநீர் திட்டம்லாம் இருக்கு. ஆக சொல்றது முரணான செய்திகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அது எப்படி நம்ம தடுத்து நிறுத்தலாம்? ஏன்னா அது இப்ப தண்ணி நம்ம ஜூன் 12 நம்ம திறந்திருக்கணும் குறுவை சாகுபடிக்கு. தண்ணி இல்ல. 93 டிஎம்சி கொண்ட மேட்டூர் அணை இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சி எதுக்குன்னா குடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க, விவசாயம் இல்ல. 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு திறக்கல, மேட்டூர் டேம் திறக்கல. கடந்த வருஷம் குறுவை சாகுபடி 6 லட்சம் ஏக்கர்ல பண்ணாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் 2.5 லட்சம் தான் பண்ணுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் நெல் விளைஞ்சது கொள்முதல் எப்படி, அதுல பிரச்சனைகள். அது சேமிக்கிற கெப்பாசிட்டியே இல்லை தமிழ்நாடு.